யார் இந்த இறைவனுடைய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் தருகிறார்களோ அவர்கள் அது உள்ளத்தினுடைய இரையச்சம் சம்பந்தப்பட்டது. சரி, இந்த ஷாயிர்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும்? ரசூல் தான் சொல்லணும். மார்க்கம் சொன்னபடி மரியாதை செய்ய வேண்டும். இப்போ சஃபா மர்வால போய் குத்த வச்சு உட்காரதில்ல. சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடணும். கஅபா ஒரு புனித சின்னம், அங்க என்ன பண்ணணும்? சுத்தணும். அஜ்ருல் அஸ்வத் ஒரு புனித சின்னம், அங்க என்ன செய்யணும்? முத்தம் கொடுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அதை பார்த்து கை காட்டணும். இதுல பாங்கு ஒரு புனித சின்னம், என்ன செய்யணும்? கேட்கிற போது அதே மாதிரி பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த அழைப்பை ஏற்று தொழுகைக்கு போகணும். அரபா புனித சின்னம், என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நாளின் பகலில இருந்து சூரியன் மறையும் வரை அங்க தங்கணும். முஸ்தலிஃபா ஒரு புனித சின்னம், என்ன செய்யணும்? ஒரு நைட்டு பூரா அங்க ஃபஜ்ர் வரைக்கும் தங்கி இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டே போலாம். எதுவெல்லாம் புனித சின்னமோ அந்த புனித சின்னத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும். ஹஜ் என்பது புனித சின்னங்களை நோக்கிய பயணம். சும்மா காபாவுக்கு போகல. அது சஃபரு ஷாயிர் என்று சொல்லுவார்கள். புனித சின்னங்களை நோக்கிய. யாரெல்லாம் இந்த பழமையான தடயங்கள், புனித சின்னங்கள், நம்முடைய பாரம்பரியம், நம்ம ஹெரிட்டேஜ், இதெல்லாம் எவன் மரியாதை செய்யலையோ அதுக்காகவே ஆண்டம் வச்சிருக்காங்க. இவா அப்படின்னு கூப்பிட்டு போய், இங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தாங்க, இங்கதான் ஹாஜராமா ஓடினாங்க, இங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தாங்க, இங்கதான் தொழுதாங்க, நீ அதே மாதிரி ஓடு, அதே மாதிரி சுத்து, அதே மாதிரி முத்தம் கொடு, அங்க போய் வெட்ட வெளியில கூடாரத்துல போய் உட்காரு, இங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க, நபிமார்களை அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சைத்தான் இங்கதான் கெடுத்தான், கல்லெடுத்து அடிச்சான், போ நீ அங்க போய் அடி. அல்லாஹ் புனிதங்களை மதிக்க கற்றுத் தருவதற்காகவும் பாரம்பரியத்தை என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் ஹஜ்ஜுக்கே கூட்டிட்டு போறான்.